ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அன்ஹெல்தி ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ், irregular periods, ஸ்லீப் கண்டினியூஸா இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுதுங்க. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால நமக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டரோன்ஸ் இது எல்லாமே பாதிக்கப்படுது. ஹார்மோன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பிரைன்ல இருந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு ஒரு சிக்னல் அனுப்புங்க. அதுவே ஓவரிஸ், தைராய்டு, அட்ரினல் கிளாண்டுக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பும். இந்த ஹார்மோனல் நெட்வொர்க்ல நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் நமக்கு அந்த மந்த்லி சைக்கிள்ஸ்ல ப்ராப்ளம் ஏற்படுது. இந்த PCOS ப்ராப்ளம் குறையறதுக்கு ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி சொல்றேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நைட் வந்து ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியும் வெந்தயத்தையும் சேர்த்து நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு இந்த PCOS ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பா ரெடியூஸ் ஆகுங்க. பெண்களோட உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கும் சமநிலைப்படுத்தி கொடுக்கறதுக்கும் ஒரு சூப்பரான முத்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா சக்தி முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். பெண்களோட உடம்ப இன்னும் சக்தியாக்குறதுக்கு இந்த சக்தி முத்ரா ரொம்பவே பயன்பாடா இருக்கு.